நண்பர்களே வணக்கம். இது உங்கள் ஜீவா ஆயில் மில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுதானிய தோசை மாவுக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. ரெடி மிக்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஒர்க்கர் கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கம்பு தோசை மாவுங்க. கம்பு தோசை மாவுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா அரிசி, கம்பு, உளுந்து சரி விகிதத்தில் போட்டுங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் காய வச்சுங்க. கொஞ்சம் சீரகம், மிளகாய் இதெல்லாம் கலந்து தரமான சிறுதானிய தோசை மாவு தரேங்க. இது ஒரு நல்ல ஒரு உணவு. ஏன்னா எல்லாத்துக்கும் பெரும்பாலானனால இது செய்ய முடியாது. இதை நாங்கள் செஞ்சிடறோம். உடனடியான ஹெல்த் மிக்ஸுங்க. ஒரு கரெக்டாக நீங்கள் ஒரு ஈவினிங் டீ குடிக்கிற டைமில் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி உப்பு போட்டிங்கன்னா போதுங்க. ஒரு அருமையான கம்பு தோசை மாவுங்க. இப்போ அப்படியே இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய தோசை மாவுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளங்க, கம்பு, ராகி, வெள்ளை சோளம், தெனை, வரகு, சாமை, கம்பு, ராகி, அரிசி, உளுந்து எல்லாமே கலந்துருக்கும். சோளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறாது, அதனால் கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு பவுடராக இருக்கிற மாதிரி தெரியுங்க. இது வந்து தனியாக ரெடி பண்ணுறோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊற போட்டிருக்குறோம். இன்னும் மறுபடியும் எல்லாம் வாஷ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளங்க. வெள்ளை சோளம், அரிசி, உளுந்து இதெல்லாம் போட்டிருக்குறேங்க. இன்னும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு 1 or 2 hour வந்து ஊறணுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே காய வச்சு அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ப்ராசஸுக்கும் உங்கள் வீடியோ எடுத்து போடுறேங்க. இருங்க, என்னோடய ஃபேஸை காட்டுறேன். கையில் தான் எடுக்கிறேன். இதான் நான். ஹாய். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்டோட வீடியோவும் காட்டுறேன். இருங்க, அப்படியே இருங்க, எங்கள் மில்லை நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதான் எங்கள் மில்லு, குட்டி மில்லு தான். இது தேங்காய் பருப்பு ஆட்டுற மிஷினுங்க. சிறுசு ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் ஆட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செக்கு நேற்று பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெயில் ஆட்டினுங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு மூட்டைங்க. கடலப்பருப்பு தரமான கடலப்பருப்புங்க. நல்லாயிருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா இது மிளகாய் கட் பண்ணுற மிஷினுங்க. இது தேங்காய் பருப்பு உடைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷினு. மிளகாய்க்கு தனி மிஷினுங்க. கோதுமை தனி பதமாக அரைக்கிறதுக்குங்க. அது நல்லா ஃபைன் நைஸாக அரைக்கிறதுக்கு. இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வைக்கிறது. சிட்டுக்குருவி கத்துது. இதோ எல்ஐசி முகவராகவும் இருக்குங்க. அப்பா 35 வருஷமாக எல்ஐசி முகவராக இருக்கிறாருங்க. இதில் எண்ணெய் இருக்குது. இதுதான் எங்கள் மில்லு. இது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஐட்டம் எல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாமே பண்ணுறேங்க. மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா, தரமான வத்த குழம்பு நல்லா இருக்குங்க. எல்லாமே இருக்குது. சாம்பார் பொடி எங்களுது ரொம்ப சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். எங்களுது எல்லா ஐட்டமும் இருக்குங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தரமான தீபெண்ணெய் பார்த்திங்கன்னா நாங்களே மிக்ஸ் பண்ணுறதுங்க. உங்களுக்கு இந்த கடையில் வாங்குற மாதிரி புகையாது, கருப்பு புகை அந்த மாதிரியெல்லாம் வராது. ரொம்ப தரமாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான சத்து மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு சாதப்பொடி, இட்லி பொடி எல்லாம் இருக்குது. தரமான மஞ்சத்தூள் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் இதில் எல்லாமே இருக்குதுங்க. பருத்திக்கோ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இட்லி மாவு மிஷினு, பார்த்திங்கன்னா மஞ்சள் அரைக்கிறதுக்கு இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மாட்டுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறோங்க. அதுக்கு தனியாக வந்து வச்சுருக்கோம். வந்தாங்கன்னா விவசாயிகள் வந்து நம்மள்ட்ட எடுத்து அரைச்சிக்குவாங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ப்ராடக்டோட வீடியோவும் வரும். கண்டிப்பாக உங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க. நன்றி.